பெறோம், ஆம்பளை பிள்ளையும் பெறோம். நம்ம தானே தாய் தகப்பன் பெறோம். இந்த பொம்பளை பிள்ளைக்கு ஒரு கல்யாணம்னு வைங்களேன், பொண்ணு வீட்டுக்காரன் அப்படியே நட்டிங்கி போயிருக்கான், கிட்டு கிட்டு கிட்டுன்னு. மாப்பிள்ளை வீட்டுக்காரன் என்ன சொல்லுவானோன்னு. இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வருவான், மாப்பிள்ளைக்கு அப்பா கேட்பாரு, பொண்ணுக்கு என்ன ஓடுவீங்க? உடனே பொண்ணை பெற்ற நாங்கள் காதுக்கு கம்மல் போடுவோம், கழுத்துக்கு நெக்லஸ் போடுவோம், கைக்கு வளையல் போடுவோம், இடுப்புக்கு ஒட்டியானம் போடுவோம். இந்த வீட்டில் ஒரு சின்ன பொம்பளை பிள்ளை துடுக்கு பிள்ளை கிடக்கணுமா, அது எந்திரிச்சு நாங்கள் இதெல்லாம் எங்கள் அக்காவுக்கு போடுறோம்ல, எங்கள் ஒன்றுக்கு நீங்கள் என்ன போடுவீங்க? உடனே அவர் கூலா, நீங்கள் போடுற நகையெல்லாம் சரியாக இருக்கான்னு எடை போடுவோம், குறைஞ்சா சண்டை போடுவோம். என்னன்னா முந்தா நாள் நான் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன், வள்ளுவன் வாசுகி பத்தி நிறைய படிப்பேன். இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், எங்க வள்ளுவன் வாசுகி அப்படி ஒரு வாழ்க்கை நடத்தியிருக்காங்க. வள்ளுவன் வாசுகி அப்படின்னு கூப்பிடும் போது வா அப்படிங்கும் போது வந்துருவாங்களாம், சூங்கும் போது சுறுசுறுப்பாயிருவாங்களாம், கீழோட கிட்ட வந்துருவாங்களாம். என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கணவன் கூப்பிட்டா உடனே வருவாங்களாங்கன்னு சொன்னேன். அப்போ வாசுகி அம்மா ஒரு நாள் தண்ணி இறைச்சிக்கிட்டு இருக்கும்போது வள்ளுவர் வாசுகி அப்படின்னோடனே விட்டுட்டு வந்தாங்களாம் தண்ணி கயிற, அப்படியே வாளி நின்றுச்சான் திரும்பி போகிற வரைக்கும். அப்படி ஒரு பதிவிரதை, குடும்பத்து மேலே அன்பு வச்சிருக்கிறவங்க வாசுகின்னு சொன்னேன். உடனே பிடிச்சிக்கிட்டாரு எங்கள் வீட்டுக்காரு. இப்போ நான் ஒன்றை டெஸ்ட் பண்ண போகிறேன், நீ உண்மையிலேயே இந்த குடும்பத்து மேலே பாசம் வச்சிருக்கியான்னு டெஸ்ட் பண்ணணும். இப்போ நீ போய் தண்ணி ஏற நான் சசிகலான்னு கூப்பிடுவேன், நீ விட்டுட்டு ஓடி வந்துடணும்னாரு. போய் பார்த்தா கிணறு மூடி கிடக்கு. சரி, கணவர் டெஸ்ட் பண்ண பிறகு நம்ம என்ன லேஸ்பட்டாளா? நம்ம டெஸ்ட்டுக்கு பயந்தாளா? திறந்தாச்சு, கிணற ஓப்பன் பண்ணியாச்சு, ஓப்பன் பண்ணி வாளியெல்லாம் மாட்டியாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. வீட்டுக்காரர் கூப்பிட போறாரு, சசி வாசல்ல நிக்கிறாரு, சசிகலா சசிக்குட்டி அப்படின்னாரு. டவார்னு வாளியை விட்டுட்டு ஓடி வந்தேன், வாளி கப்பில மாட்டி ஒரு செகண்ட் நின்றுச்சு, தமக்கடின்னு உள்ள கொழுந்துச்சு. உடனே வந்தார், நீ சரியில்லட்டி, நீ சரியில்லை, குடும்பத்து மேல உனக்கு பாசம் இல்லை அப்படின்னாரு. நான் சரியாதான் இருக்கேன். வாலி ஒரு நிமிஷம் நின்றுச்சு, ஏன் தெரியுமா? சசிகலா அன்பானவ பண்பானவங்கிறதுக்காண்டி. திரும்பி பார்த்துச்சு, கூப்பிட்டது வள்ளுவனா? கூப்பிட்டது வள்ளுவனா? இல்ல, தமக்கு உள்ள கொழுந்துச்சு. நான் என்ன செய்ய முடியும்? பாத்தீங்கன்னா ஒரு குடிமகன் நல்லா ஃபுல்லா ஏத்திட்டு அப்படியே போய் கதவை தட்டுறாரு. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன தெரியுமா? இந்த குடிமகன்கள்லாம் கரெக்டா அவன் வீட்டை போய் தட்டுறான், பக்கத்து வீட்டு போய் தட்ட மாட்டான். பக்கத்து வீட்டுல தட்டினா அவன் தட்டிடுவான்ல, நைய புடைச்சிருவான். தண்ணி அடிச்சாலும் செடியா இருப்பான். அங்க போய் ஹாய் கலா குட்டி கம் அவுட், பொண்டாட்டிய உன் காதுக்கு ஒரே மூக்குத்தி எடுக்கணும், மூக்குக்கு ஒரே கம்மல் எடுக்கணும். மூக்குக்கு கம்மல், காதுக்கு மூக்குத்தியா? உன் கழுத்துக்கு ஒரே கொலசி எடுக்கணும், உன் காலுக்கு ஒரே நக்லஸ் எடுக்கணும், உனக்கு புடவை எடுக்கணும்னா குடகுடமாக வாந்தி எடுத்துட்டான். இந்த பிள்ளை பார்த்துட்டு ஐயோ ராசா எடுக்கணும் எடுக்கணும் நீங்களேயா, பூரா வாந்தியா எடுக்கிறீங்களேயா இந்த பிள்ளை கேட்குது. உடனே அவன் சொல்கிறான், முன்னாடி இருந்ததெல்லாம் பார்ல பிளான் பண்ணதுடி, இது பிளான் பண்ணாமல் வந்துருச்சான். எது? வாந்தி. ஐயா, கோவில் கட்ட வேண்டும், கோவில் கட்ட வேண்டும் என்று சொல்கிறார்களே, யாருக்கு கட்ட வேண்டும் தெரியுமா? நித்தம் நித்தம் ஒரு குடிகாரனுடன் குடும்பம் நடத்தி கொண்டு அவனுக்காக பெற்ற பிள்ளைகளுக்காக 10 வீட்டில் 10 பாத்திரம் தேய்த்து அவனை டாக்டராகவும் இன்ஜினியராகவும் உயர்த்துகிறாளே ஒரு பெண்ணுக்கு கட்டுங்கள். ஆனால் நீங்கள் சம உரிமை கூட கொடுக்கறது இல்லையே, 33% கொடுக்க கூட இன்னும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க, இன்னும் கொடுக்கல. நீங்க எல்லாம் லொல்லு. ஆம்பளை பிள்ளைனா 9 குழவை போடுறிய, பொம்பளை பிள்ளைனா 3 குழவையை போட்டு முக்களை போய் உட்கார்ந்துடுறிய. இது சமுதாயத்தின் அவலமா அல்லது வீட்டின் அவலமா? அந்த பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று கேட்டாலும் நீ சந்தோஷப்பட்டேனா? இந்த பூமி சுபிச்சமான பூமி. ஏன் இந்திரா காந்தி நாட்டை ஆளவில்லையா? The only man in the parliament என்று பெயர் வாங்கவில்லையா இந்திரா காந்தி? only man in the parliament. Okay. அங்க பெண் குழந்தை இந்திரா காந்தி பெண்ணா பிறந்துட்டான்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டவனே நேரு சொன்னாராம், கவலையே படாத, இந்த ஒரு பெண் 100 ஆண்களுக்கு சமம்னாராம். அப்படிப்பட்ட பெண்ணை உருவாக்குங்கள், இந்த இந்தியா வளரும், சுபிட்சம் பெறும். எப்பொழுது பெண்ணுக்கு சமபங்கு சம மரியாதை நீங்கள் கொடுக்கிறீர்களோ அப்போது இந்த நாடு சுபிட்சம் பெறும். இந்த பெண் ஆண் வேறுபாடை நிறுத்திவிட்டீர்கள் என்றால், ஒரு தொழிலாளியும் ஒரு கூலி தொழிலாளி இருவரும் வேலை பார்த்தால் ஆண் தொழிலாளிக்கு 55 ரூபாயும் பெண் தொழிலாளிக்கு 35 ரூபாயும் ஏன் கொடுக்கிறாய்? முடிஞ்சு போச்சா? செருப்பின்றி ஒரு தந்தை தன் மகளை பார்க்க வருகிறார், கட்டி கொடுத்த பொண்ணை. இந்த பொண்ணு புது பைக்கில் புது கணவனோட ஏறி உட்கார்ந்துருக்கா. இந்த தந்தை வர்றதை பார்த்துட்டு பைக்கை விட்டு இறங்கிட்டு சொல்றா, தகதக்கும் வெயிலில் செருப்பின்றி நடந்து வரும் என் தந்தையின் கால்களை பார்க்கும் போது
இந்த புது பைக்கும் புது கணவனும் எனக்கு இனிக்கவில்லை, கசக்கிறது என்கிறாள். அப்படிப்பட்ட பெண்ணிற்கு பொன்னிற்கு விலை பேசாதீர்கள் என்று சொல்லி அருமையான வாய்ப்பளித்த காட்சிக்கு நன்றி.